ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேக்கரி இருக்குங்க, எத்தனை ஹோம் பேக்கர் இருக்கிறாங்க, அகாடமி இருக்கு. ஆனாலும் நம்மகிட்ட கேக் அரசு வருதுங்களா? எதனாலங்க? சீக்ரெட் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கேக் ஜெல் இல்லாம தாங்க, எந்த ஒரு கெமிக்கலும் இல்ல அப்படிங்கறது தாங்க. ஏன்னா நம்ம வீட்டு குழந்தை மாதிரி தாங்க எல்லா குழந்தைங்களும். கெமிக்கல் தெரிஞ்சே செஞ்சு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி தாங்க நம்ம கான்செப்ட்ல நம்ம பேக்கிங் கிளாஸஸ்ல வந்து கெமிக்கல் இல்லாம கிளாஸஸ் இருக்கு. கெமிக்கலோட மேம் இப்பதானே கெமிக்கல் இல்லைன்னு அவ்வளவு தூரம் சொன்னீங்கன்னா, ஏன்னா என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னா ஈவனா படிக்கணுங்க, பேலன்ஸ் பண்ண தெரியணும். கெமிக்கல்னா எது என்னென்ன போடுறோம், கெமிக்கல் இல்லைன்னா என்னென்ன போடல அப்படிங்கறதுனால ரெண்டும் படிக்கும் போதுதான் உங்களுக்கு பேலன்ஸ் ஈவனா இருக்கும். எந்த ஒரு கஸ்டமர் கொஸ்டின் கேட்டாலும் நீங்க ஆன்சர் ஈஸியா பண்ணலாங்க. இந்த மாதிரி தாங்க நம்மளோட கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். எனக்கு ஒரு ஹோம் பேக்கர் கேட்டிருந்தாங்க, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாம் ஃபுட் கிரேட் தானே, சாப்பிட்டா என்னங்க மேம் அப்படிங்கிற மாதிரி. மேம் நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது, நீங்க போய் கூகுள்ல தெளிவா அழகா சர்ச் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு பின்விளைவுகள் என்னென்னு போட்டிருப்பான். இந்த பின்விளைவுனாலதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, என்னோட குழந்தை மாதிரி தானே எல்லா குழந்தைங்களோட அம்மாவும் யோசிப்பாங்க, கெமிக்கல் இல்லாம அப்படின்னு. நீங்களும் இது பிசினஸாவோ இல்ல உங்க வீட்டு குட்டீஸ்க்கு நீங்க எழுதியா பண்ணி கொடுக்கணும்னா நம்மளோட கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிங்க. வர நெக்ஸ்ட் பட்ச ஆடி போய் ஆவணி இல்லைங்க, வந்துருங்க 18/8/2025. தேங்க்யூ, பாய் பாய். மறக்காம ஜாயின் பண்ணீங்க. எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம உங்க வீட்டு குட்டீஸ்க்கோ நீங்க இதை பிசினஸாவோ கொண்டு போங்க. பாய், ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.